என் தங்கப்பிள்ளையே, நீ நெற்றியில் வைக்கின்ற குங்குமத்தோடு அம்மா சொல்கின்ற இந்த ஒரு பொருளையும் கலந்து தொடர்ந்து 48 நாட்கள் வைத்து வர உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயம் ஒன்று நீ எதிர்பார்த்த விஷயத்தில் உனக்கு நிச்சயமாக நடக்கும். என் பிள்ளையே, அம்மா உனக்கு இது ஏற்கனவே வலியுறுத்திய ஒரு செய்திதான். இருந்தாலும் உனக்கு மறந்திருக்கலாம், அல்லது நீ அதனை செய்ய தவறி இருக்கலாம். என் குழந்தையே, குங்குமத்தை வைக்கக்கூடியவர்கள் குங்குமத்திலும் என்னால் குங்குமம் வைக்க முடியாது அம்மா என்று சொல்கின்ற என் பிள்ளைகள் திருநீரிலும் நான் சொல்கின்ற இந்த பொருளை கலந்து வைக்க வேண்டும். என் பிள்ளை, அப்படி என்ன பொருளை வைக்கப் போகின்றோம் என்று யோசிக்கின்றாயா? அம்மா உனக்கு அதனை இன்று தெளிவாக சொல்கின்றேன். என் தங்கமே, இப்படியெல்லாம் அம்மா சொல்கிறாள். இதையெல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கின்றது? தெய்வத்திடம் நாம் கேட்டால் தெய்வம் நமக்கு அதை தந்து விடாதா? அதற்கு மாறாக இது போன்ற விஷயங்களை எல்லாம் நான் எதற்காக செய்ய வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைக்கிறாய் என்றால் உனக்கான பதிலையும் நான் இன்று தந்து விடுகின்றேன். என் குழந்தையே, ஒரு சில பொருட்கள் நம் மனதில் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை வெளியில் எடுத்து நேர்மறையான எண்ணங்களை கொடுக்கும். நீ தவறாக சிந்திக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அந்த பொருட்கள் உன்னை தவறாக சிந்திக்க வைக்காது. நீ வெற்றியினை அடைய வேண்டும் என்ற தூரத்தில் நிற்கும் பொழுது அது உனக்கு நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இதுபோன்று உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகளுக்கெல்லாம் உனக்கு தீர்வு விரைவாக கிடைக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னிடத்தில் இருக்கின்ற தீய சக்தியோ உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களோ வெளியில் செல்ல வேண்டும். தெய்வம் இதையெல்லாம் ஒரே நாளில் உனக்கு செய்து கொடுத்து விட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளாமல் மாயஜால வித்தைகள் எல்லாம் வாழ்க்கையில் காட்ட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல விஷயங்களிலிருந்து நீ எல்லாவற்றையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, உன்னுடைய மனது எதை பற்றிய சிந்திப்பை அதிகமாக வைத்திருக்கின்றதோ அந்த விஷயம் உடனடியாக உனக்கு நிறைவேற வேண்டும் என்றால் என் பிள்ளை நீ உடனடியாக இது போன்ற விஷயங்களை செய்து உனக்குள் நேர்மறை சக்திகளை அதிகப்படுத்தி தெய்வத்தை உன்னை தேடி விரைவாக நீ வர வைக்க வேண்டும். தெய்வம் உன் அருகில் வர வேண்டும் என்றால் அதற்கு உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த சூழ்நிலையை உனக்கு நீ முதலில் உருவாக்க வேண்டும் அல்லவா? மாறாக எதுவும் செய்யாமல் இருந்துவிட்டு வாழ்க்கையில் நடக்குமா என்று கேட்டால் எங்கிருந்து நடக்கும்? நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை சரியாக 48 நாட்கள் மட்டுமே என் குழந்தை நீ பின்பற்றினால் போதும். உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும். எந்த ஒரு சூழ்நிலையும் உனக்கு வாழ்க்கையில் சோதனைகளை கொடுக்காது. எப்பொழுதெல்லாம் இந்த விஷயங்கள் உனக்கு மனதை இரணமாக்கியதோ அப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கை குறைகின்றதல்லவா? இது போன்ற விஷயங்களை சரியாக பின்பற்றும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உனக்கானதாக மாறிவிடும். அம்மா அப்படி கடினமான எந்த ஒரு செயலையும் உன்னை செய்துவிடச் சொல்லப் போகின்றேனா என்ன? நிச்சயமாக கிடையாது. என் பிள்ளை, எந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்யும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்குமோ அந்த விஷயத்தை தான் உனக்கு எடுத்து சொல்ல நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கொள். அன்று பூஜைகள் செய்கின்ற நேரத்தில் நீ தனியாக ஒரு கிண்ணத்தில் குங்குமத்தை எடுத்துக்கொள். அதனுள் பச்சை கற்பூரத்தை நன்றாக நுணுக்கி உள்ளே போட்டு கலந்து வைத்துக்கொள். தினமும் எந்த வேலையை செய்ய தொடங்கினாலும் சரி,
வீட்டிலேயே இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் முதலில் என்னுடைய பிள்ளை நீ நினைத்ததை முடிக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு, நினைத்ததை முடிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையை மனதில் கொண்டு என் பிள்ளை நீ அந்த குங்குமத்தை நெற்றியில் வைக்க வேண்டும். வெளியில் சென்றாலும் வைத்து செல்லலாம், வீட்டில் இருந்தாலும் தினமும் காலையில் குளித்து முடித்துவிட்டு தெய்வத்தை வணங்கிவிட்டு அதை நீ நெற்றியில் வைத்து கொள்ளலாம். என் தங்கமே, இப்படி 48 நாட்கள் தொடர்ச்சியாக நீ செய்து வர உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் நடக்கத் தொடங்கும். அது மட்டுமல்லாமல் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் ஆசைப்பட்ட பல விஷயங்களை நிச்சயமாக அடைந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் பிள்ளையே, நீ நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுது நடக்கும் என்று ஏங்கி நின்றாயல்லவா? இனி அவையெல்லாம் தொடர்ச்சியாக நடக்கும். குங்குமம் வைக்க முடியாத என்னுடைய பிள்ளைகள் திருநீற்றில் இந்த பச்சை கற்பூரத்தை கலந்து அதை நெற்றியில் தொடர்ச்சியாக இட்டு வர வேண்டும். உனக்கு அந்த நேரத்தில் இந்த விஷயம் நடக்குமா என்ற சந்தேகம் இருந்தால் கூட இது உன்னுடைய சந்தேகத்தை தீர்த்து கொடுக்கும். உன்னுடைய மனதிற்குள் ஒரு அமைதியை கொடுக்கும். உன்னுடைய நிலைமையை அது தலைகீழாக மாற்றி கொடுக்கும். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை எல்லாம் இது ஏற்படுத்தி கொடுக்கும். என் தங்கமே, நீ சில நேரங்களில் மனம் உடைந்து ஓர் மூலையில் உட்கார்ந்திருப்பாய் தெரியுமா? எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் என்றால், யாரோ நமக்கு மிக பெரிய ஆதரவை கொடுப்பார்கள் என்று நம்பி இருப்பாய். ஆனால் அவசர நேரத்தில் அவர்கள் உன்னை கைவிடும் பொழுது, அவசர நேரத்தில் அவர்கள் உன்னை ஓரம் கட்டும் பொழுது, அந்த நேரத்தில் உன் மனது எத்தனை வேதனை அடையும். என் தங்கமே, அப்பொழுது தெய்வம் ஒன்றுதான் நமக்கு துணை என்று நீ மனதார நினைப்பாயல்லவா? அந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தெய்வத்தை முழுமையாக சரணடைய நினைக்கின்ற என் பிள்ளை, அந்த நேரத்தில் நீ இந்த குங்குமத்தை உன் நெற்றியில் இட்டுக்கொள், அல்லது அந்த விபூதியை நெற்றியில் இட்டுக்கொள். உனக்கு மனது அமைதியடையும். அந்த நேரத்தில் நம் தெய்வம் நமக்கு துணையாக நம் அருகில் நின்று விட்டது போல ஒரு உணர்வு ஏற்படும். உன்னுடைய குலதெய்வம் உன்னோடு வருவது போன்ற சந்தோஷம் உனக்கு தானாகவே உன் மனதிற்குள் பெருக்கெடுத்து ஓடும். என் தங்கமே, உன் குலதெய்வ கோவிலுக்கு குங்குமத்தை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அம்மா சொல்வதற்கான காரணமும் இதுதான். அங்கே நீ வாங்கி கொடுக்கும் பொழுது உன்னுடைய மனது மிக பெரிய மகிழ்ச்சி அடையும். உன் வாழ்க்கையில் நல்லது ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும். நாம் தெய்வத்தை நினைக்கிறோமோ இல்லையோ, தெய்வத்தை பார்க்கிறோமோ இல்லையோ, நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும். நீ எங்கிருந்தாலும் தெய்வம் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவார்கள். என் தங்கமே, யாரோ ஒருவர் உனக்கென்று கொடுக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் நினைத்து நீ வேதனைப்படுவதை முதலில் நிறுத்திவிட்டு, இனி இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல விஷயங்களை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும். இன்று அந்த நல்ல செய்திதான் நம் செவிகளுக்கு கிடைத்திருக்கின்றது, நம் தாயானவள் மூலமாக என்று நீ நம்பினால் போதும். என்றென்றும் தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கும். தெய்வத்தின் அன்பினை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய். என் தங்கமே, எங்கெங்கெல்லாமோ மனிதர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு அவர்கள் படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக தெரியாது. நீ படுகின்ற கஷ்டங்களை விட அதிகமான கஷ்டங்களை அனுபவித்து கொண்டும் இந்த வாழ்க்கையை வாழத்தான் செய்கின்றார்கள். அதனால் நீ அனுபவிப்பது எல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ நல்லதை மட்டும் செய்தால் போதும். எல்லாமே உனக்கு வெற்றியாக மாறும். யாரை நினைத்தும் வருத்தப்படாதே, யாரை பார்த்தும் பொறாமைப்படாதே.
உன்னை விட சிறந்த வாழ்க்கை இங்கு யாரும் வாழவில்லை. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.